ஆரம்பிக்கிற பாடத்துக்கு முன்பதாக போறதுக்கு முன்பதாக நம்ம இன்னைக்கு வாசிச்ச காலையில மன்னாவை நம்ம கொஞ்சம் தியானம் செய்யும் பொழுது கவனிச்சு பார்க்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே இப்படி சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு மன்னா எல்லாம் வாசிச்சிருப்பீங்க, ஆனாலும் கூட ஒரு ஞாபகப்படுத்திக்கலாம். சொல்றாரு, in thy presence is fullness of joy, at thy right hand there are pleasures forevermore. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்கெல்லாம் தேவன் இருக்கிறாரோ அங்க சந்தோஷம் இருக்கணும். அவருடைய வலது பாசத்துல பார்க்கும் பொழுது எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு விஷயத்த நாம் அடையணும்னு பார்க்கும்போது எப்படி அடையலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே அவர் விளக்குறாரு. சொல்றாருனாக்கா, in the Lord's presence, no matter where we are, is fullness of joy. Let us cultivate the Lord's acquaintance more. பாருங்க, எங்கெல்லாம் தேவன் பிரசன்னமா இருக்கிறாரோ அங்க என்ன இருக்குங்களா, அங்க சந்தோஷம் இருக்கும். அப்போ இந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம எப்படி, அவருடைய பிரசன்னத்தை நம்ம எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் சொல்றாரு, நமக்குள்ள தேவனை அறிகிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி பண்ணோம்னாக்கா கல்டிவேட் பண்ணணும். அதாவது எப்படி விதை விதைச்சு ஒரு என்ன பண்றாருன்னா விதை விதைச்சு சோ எப்படி அந்த ஒரு விவசாயி என்ன பண்றாருங்க, ஒரு அந்த ஒரு விஷயத்த பண்றாரு இல்லைங்களா, அந்த விதை விதைச்சு செடி வளர்க்குற அந்த மாதிரி கல்டிவேஷனாக நம்ம பார்க்கறோம். அப்போ கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரர்களே, இது நம்ம எப்படி பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒரு கல்டிவேட் பண்ணணும்ன்றாரு. அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம தேவனை அறிகிற விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும், வளரணும். எப்படி அவர்கிட்ட நம்ம அவர் அறிஞ்சுக்கிறது, என்ன பண்ணலாம், அவர்கிட்ட நம்ம நெருங்கணும். இதுல பிரேயர்ல, நெக்ஸ்ட் இல்லைங்களா அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிப்பதுல, அதுக்கப்புறமா மெடிடேஷன். இப்போ ஸ்டடி அண்ட் மெடிடேஷன் என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டடி குறிக்குது, நான் இன்னைக்கு ஏதோ ஒன்று கற்றுக்கணும். பரவாயில்ல, ரீடிங் இல்லை, ரீடிங் வேற, ஸ்டடிங் வேற, மெடிடேட்டிங் வேற. அப்போ கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளை 6th வால்யூம்ல 2nd சாப்டர் நியூ கிரியேஷன் எழுதுறாரு. உடன்படிக்கை பண்ணப்பட்ட பரிசுத்தவான்களும் கூட ஒரு கடமை ரீதியா பைபிள் படிக்கிறது, மன்னா படிக்கிறது மற்றும் இறைவன் கீதங்கள் படிக்கிறதுனாக்கா ஒரு டியூட்டியா படிக்கிறாங்க. இன்னைக்கு நான் இதை கத்துக்க போறேன், தேவனுடைய சித்தத்துல எனக்கு இன்னைக்கு என்ன ஒரு காரியம் இருக்குது, நான் எதுக்கு இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கிறேன் என்ற ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம். அது கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம ஃபர்ஸ்ட் தேவனோடு கூட அந்த நெருக்கத்துல வரணும்னாக்கா, தேவனுடைய சமூகம் நம்ம கிட்ட இருக்கணும்னாக்கா, நாம என்ன பண்ண ஃபர்ஸ்ட் தேவன்கிட்ட நாம நெருங்கணும். சொல்றாரு, draw near to me so I will draw near to you. நீங்க எந்த அளவுக்கு என் கிட்ட வரீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட வருவேன்றது நம்ம பாக்குறோம் கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ளவே நம்முடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல தேவனுடைய கிருபை என்ன பண்றோம், நம்ம உணர்றோம் இல்லைங்களா. எப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய நமக்கு தேவையான நேரத்துல என்ன பண்ணுவார், நம்ம கொடுக்கின்ற அந்த அனுபவங்கள்ல அவருடைய கிருபை நம்ம உணர்வோம். அப்போ கிருபை என்ன குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, கிருபை குறிக்குது யாரோ ஒருத்தரை பார்த்து அவரால முடியாத காரியத்தை இவரு என்ன பண்றது, அவங்களுக்கு ஒரு விஷயத்த உதவி அந்த காரியங்களை செய்ய வைக்கிறது தான் கிருபை, கிரேஸ் நமக்கு பார்ப்போம். அப்போ கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, நம்மளுடைய ஓட்டம் ஆரம்பம் ஆன நாள் முதல் கொண்டு ஓட்டத்தை வெற்றிகரமாக மேற்கொண்டவர்கள் இல்லைங்களா, மோர் தென் ஓவர் கமர்ஸ், அப்படி மேற்கொண்டு அந்த ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் தேவனுடைய கிருபை நமக்கு என்ன பண்ணுங்க, ரொம்பவே தேவைப்படுது நமங்க பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, இப்போ தேவனுக்கு
ஒரு சித்தம் இருக்குது நம்மளை குறிச்சு. அது எது? உங்களை பரிசுத்தம் ஆக்குவதே தேவனுடைய சித்தம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு மன்னா வாசிப்பு சொல்றாரு, சொல்றாருக்கா, that it is indeed the will of God that all his children should be happy in him. தமிழ்ல படிங்க சிஸ்டர், கடைசி லைன். இந்த கொள்கைகள் படிங்க அங்க படிங்க. எந்த துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் வைராக்கியத்துடனும் பலத்துடனும் இந்த கொள்கைகளை காத்து மரண பரியந்தம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களா என்றும் கவனித்து வருகிறார். இன்னைக்கு மன்னா படிச்சீங்களா? அதுக்கு மேல படிங்க. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்தால் நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்தி நம்மில் வாசமாய் இருப்பார். அவருடைய பிள்ளைகள் யாவரும் அவரில் சந்தோஷமாக இருப்பது அவர் சித்தமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? அவருடைய பிள்ளைகள் ஒரு கிளாஸ் இல்லைங்களா, ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ அவருடைய பிள்ளைகளா இருந்தால் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? இது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். ஒண்ணு, நம்ம பரிசுத்தமாக்கப்படணும், அது அவருடைய சித்தம், அவருடைய சந்தோஷமா இருக்கிறாரு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணாங்கணுமா? நாம சந்தோஷமா இருக்கிறது தான் அவருடைய சித்தமா இருக்குது. அப்போ இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம அடியணும். பாத்தீங்களா கிறிஸ்து பிளான் பண்ண சகோதரிகளே, இந்த நிலைமைக்கு அடியாத யாரா இருந்தாலும் கூட என்ன பண்ண முடியாது, அந்த ஒரு கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கிரீடம், புத்திர ஸ்வீகாரம், என்ன விஷயம் இருக்குல்ல, நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனா இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு நிலைமையை நம்ம எப்படி அடைவது? ஃபர்ஸ்ட் நம்ம பரிசுத்தமாக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம அவரோடு கூட எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். அதாவது ஹாப்பி இன் ஹிம். கண்டினியூ அந்த பகுதி. ஆமாங்க. இந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவர்களாக ஜீவிக்காவிட்டால் நாம் குறை உள்ளவர்களாக இருப்போம். இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு தகுதியாய் நாம் ஜீவிக்கலன்னாக்கா நம்ம என்ன ஆடுவோமா? குறை உள்ளவர்களாக ஆயிடுவோம். ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒண்ணு, நாம பரிசுத்தம் ஆக்கப்படணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய பிள்ளைகளா இருந்தால் நாம அவருக்குள் சந்தோஷமா இருக்கும். அப்ப இந்த நிலைமைய யார் அடைஞ்சிடறாங்களோ, கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, அவங்களுக்கு இந்த தெய்வீக அங்கீகரிப்பு, அதாவது ஒரு சீல் என்ன பண்றாரு, தேவன் போட்டுடுறாரு இல்லைங்களா? இவர் யாருனாக்கா நெத்தியில முத்திரிக்கப்பட்டவர்கள் என்ற சீலை போட்டுடுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னாக்கா, இப்போ ஒரு காலேஜ்ல நீங்க சீட்டு கேட்கும்போது என்ன பண்றாங்கனாக்கா, நீங்க இனிஷியலா அந்த அட்மிஷன் ஃபீஸ் கட்டின பிறகு என்ன பண்றாங்க, சீட் அலாட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி என்ன பண்றாங்கனாக்கா, தேவன் அலாட்மெண்ட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணியாங்கன்னாக்கா, படிப்படியாக என்ன பண்ணாங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதுக்குள்ள வளர வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமான காரணம் நமக்கு பார்க்கணும். அப்போ நம்ம எப்படி வளரணும்னு பார்த்தாக்கா, கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே, அவருடைய வார்த்தையை தியானிப்பதும் மற்றும் அந்த வார்த்தையின் பிரகாரம் என்ன பண்ணணும், நம்ம மாறணும். பாருங்க கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே, தேவன் உலகத்துல உள்ள ஐஸ்வர்யவான்களை பைத்தியமாக்கும்படி என்ன பண்ணிக்கிறாங்க, நம்மள அழைத்திருக்கிறார். அப்போ நம்மை அவர் எந்த ஒரு நிலைமையில் அழைத்தார்னு பார்க்கும்போது நமக்கு எந்த விதமான ஒரு தகுதி இருக்குல்ல. மாறாக எழுதுறாரு, அவருடைய சத்தியத்தின் வல்லமை எவ்வளவு என்று காண்பிக்கிறதுக்காக ஒன்னத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத நாம அழைத்து சத்தியம் என்கின்ற அந்த ஒரு கிருபையை கொடுத்து அந்த சத்தியத்தின் மூலியமாக நம்மை ஞானிகளாக்கி அந்த சத்தியத்தின் வல்லமை என்னதென்று அறியத்தக்கதாகத்தான் தேவன் உலகத்தில் உள்ள ஞானிகளை பைத்தியமாக்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு நிலைமையை அடைஞ்சு ஆகணும், சுத்திகரிப்பு ஆகணும், சயின்டிபிகேஷன். நெக்ஸ்ட்
தேவனுக்குள் நாம என்ன பண்ண நம்ம சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாம இருக்கணும். எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா? உலகத்துல பார்க்கும் பொழுது தகப்பன் பிள்ளை, இல்லாக்கட்டி ஒரு கணவன் மனைவி, 2 பேர் மத்தியில அவங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும்னாக்கா அங்க என்ன தேவைப்படுது? ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒருத்தருக்கு ஒருத்தருடைய விருப்பத்துக்கு விரோதமாக இன்னொருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எப்பொழுதுமே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒன்றாகவே இருப்பாங்க. அதாவது அவர்களை பிரிந்து என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இப்போ உலகத்திலேயே எப்படி இருக்குதுன்னாக்கா, கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, இந்த ஒரு அந்த ஒரு உறவு இல்லைங்களா, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு. தேவன் சொல்றாரு, நீங்க யாரு பண்ணக்கா, நம்மள யாருங்களா இப்போ தேவனுடைய பிள்ளைகள். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு உரியதான மிகவும் முக்கியமான ஒரு கடமைகள் இருக்குது இல்லைங்களா? இந்த உலகத்துல வாழ்ந்து வருகின்ற நமக்கும் கடமை இருக்குது. என்ன கடமைனாக்கா, கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, வேற ஒருத்தரை நம்ம திருத்துறதுக்கோ, வேற ஒருத்தரை நம்ம தேவனோட கிட்டத்தை கூட்டின்னு போறதுக்கோ எல்லாமே செய்யணும் தான். ஆனா அதுக்கு முன்பதாக என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்மளே நாம தயாராகும். எதுக்குனாக்கா, அந்த பித்திரு ஸ்வீகாரத்துக்குள்ள என்ன பண்ணணும், நம்ம அந்த பாயிண்ட பிடிச்சுக்கணும் நமக்கு பாக்குறோம். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, இந்த ஒரு மாபெரும் வாய்ப்பை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாத்தீங்களா? கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, இங்க 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு உலகத்தை போல நீங்க என்ன பண்ணாதீங்க, வேஷம் தெரியாதீங்க. அவங்களுக்கு இருக்கின்ற அந்த அமைப்பு பிரகாரமாக நீங்க வாழாதீங்க. ஆனா உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். ஒருவேளை நம் மனம் புதிதாகலன்னாக்கா என்ன பண்ண முடியும்? நம்மளால மறுரூபம் ஆக முடியுமா? முடியாது. அப்போ கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, தேவனுடைய திட்டம் யாருக்காகவும் என்னாகாதுங்க, அது யாருக்காகவும் காத்திருக்காது. எவ்வளவு பேரு நம்மளை விட அதிகமாய் ஞானம் பெற்றவர்கள், நம்மளை விட அதிகமாய் வாஞ்ச இருந்தவர்கள், நம்ம விட அதிகமாய் பலம் செலுத்தி சத்தியத்துக்காக போராடினவர்கள் என்ன பண்றாங்க, கடந்த காலத்துல இருந்தாங்க. ஆனாலும் கூட என்ன பண்ண முடியல, அந்த ஒரு தேர்வுக்குள்ள வர முடியல. அப்படி இருக்கும்போது கிறிஸ்துக்குள்ள அன்பான சகோதரிகளே, நமக்கு கொடுக்க இந்த ஒரு பாக்கியத்துல ஸ்லாக்கியத்துல என்ன பண்ணோம்னாக்கா, அந்த அவருடைய சித்தத்துக்கு திட்டத்துக்கு இணையாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வது என்பது தான் தேவனுடைய சித்தமே. கொடுக்கப்பட்ட எல்லா பாடங்களும், கொடுக்கப்பட்ட எல்லா தேவனுடைய வார்த்தைகளும் இல்லைங்களா, ஆதியில பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவிழப்பட்டிருந்த தேவன் கடைசி காலத்துல குமார் மூலியமா நமக்கு திருவிழப்பட்டினார். பைபிள் எதுக்கு இவ்வளவு வார்த்தைகள், எதுக்கு இவ்வளவு புஸ்தகங்கள், அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நாமும் நம்முடைய மனம் புதிதாகணும். அப்படி புதிய ஆனா தான் நாம் மறுரூபமாக முடியும். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த உலகத்துல நாம எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்றோம் முக்கியம் இல்ல. மாறாக இந்த உலகத்தை பயன்படுத்தி, அதாவது உலகத்துக்கு என்ற விஷயங்களை பயன்படுத்தி நாம எப்படி மறுரூபம் ஆகிறோன்றதுலாம் இங்க முக்கியமா இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஒருவேளை இந்த ஒரு விஷயத்துல நாம மனம் புதிதாகி மறுரூபம் ஆகலைங்க, தேவன் எவ்வளவுதான் வாய்ப்பு கொடுப்பார். அவர் ரொம்பவே ரொம்ப சமாதானமும் சாந்தமா இருக்கிறார் இல்லைங்களா, ரொம்ப நமக்காக வெயிட் பண்றாரு. அவ்வளவும் வெயிட் பண்ணி கூட நம்ம தேவைப்பட்ட அந்த ஒரு வளர்ச்சியை காண்பிக்கலனாக்கா தேவன் இப்போ என்ன பண்ணுவார்?
இல்லைங்களா? என்ன பண்ணுவார் அவரு? ஆமா, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான் அவருக்கு, இல்லைங்களா? எப்படின்னாக்கா, எப்படி தாவீது என்ன பண்ணாரு? அப்சலோம சொல்றாரு, கடைசி என்ன பண்ணுங்க, நீங்க அவனை கொன்னுடுங்கன்னு சொல்றாரு, இல்லைங்களா? அப்படி சொன்ன பிறகு கூட அவன் கொன்னுட்டு வாபஸ் வரும்போது எதிர்பார்க்கிறாரு, எங்கேயாவது கடைசி மூமெண்ட்லாவது என் பையன் என்ன பண்ணிருப்பான், மனம் திரும்பி இருக்கலாம், இவன் கொல்லாம விட்டு இருக்கலான்னு பாக்குறாங்க. என்ன காட்சியா ரிசல்ட் அங்க அவனை கொண்டு போட்டுருக்காங்க. அப்போ தாவீது சொல்றாரு, நீ மறிக்கிறத பார்க்கிலும் நானே பிறவாம இருந்தால் நலமா இருந்தது. அப்போ என்ன ஒரு கஷ்டம்னாக்கா, கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, நாம மறிக்கிறதுல நமக்கு மாற்ற வேதனை இல்லை, பிதாவாக தேவனுக்கு என்ன இருக்குதா மாபெரும் வேதனை. எந்த மரணத்தை பேசியிருக்கிறேன் நான் இப்போ? செகண்ட் இருக்கு. அப்போ கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, மிகவும் முக்கியமான காரணம் பார்க்கும் பொழுது இங்க இந்த ஒரு தேவனால் நிராகரிப்பு ஆயிடக்கூடாதுன்றது தான் இன்னைக்கு போறோம். அப்போ டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸ்பிரிச்சுவல் ரிஜெக்ஷன். ஒரு நெகட்டிவான ஒரு பாடமா நீங்க நினைக்கலாம், ஆனா இது ஒரு நெகட்டிவான பாடம் இல்லை, மாறாக ஒரு எச்சரிக்கையான ஒரு பாடம் நம்ம பார்க்கிறோம். அப்போ நிராகரிப்புன்ற வார்த்தை என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலேயே என்ன பார்க்கிறோம், நம்ம நிராகரிப்பு பார்க்கிறோம், இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேலைக்கு இன்டர்வியூ பண்ணும்போது அங்க சிலர் ரிஜெக்ஷன் வருது, இல்லைங்களா? சிலர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, சிலர் ரிஜெக்ஷன் ஆகிறாங்க, நம்ம பார்ப்போம். ஒரு திருமணத்துக்கு அழைக்கிற அழைப்புல கூட நம்ம வேலை செய்யற கம்பெனில என்ன பண்றோம், நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுறோமா? இல்ல. அங்கேயும் என்ன பண்றோம், நம்ம யார் நமக்கு ஒத்து போவாங்களோ அவங்க நம்ம கூப்பிடுறோம், ஒத்து போகாதவங்களும் நாங்க நம்ம ரிலேஷன் பண்றோம். அப்போ நிராகரிப்பு பார்க்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, உலகத்தில் என்ன இருக்குது, இந்த ஒரு காரியங்கள் இருக்குது நாம பார்க்கணும். அப்போ இந்த ஒரு நிராகரிப்பு இருக்கின்ற காலகட்டத்துல நிராகரிக்கப்பட்ட ஒரு சகோதரனோ சகோதரியோ அவங்களுடைய மனநிலைமை எப்படியாப்பட்டார்கள் இருக்கும், இல்லைங்களா? உலகத்துல சரி, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சண்டே எக்லிஷா முடிச்சுட்டு பிரதர் என்ன பண்றாருனாக்கா, ஒரு 4 பேரை தேர்ந்தெடுத்துன்னு சாப்பாடு போயிடலாம் அவங்க சொல்லிட்டு போயிடுறாரு, நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அப்ப என்ன பண்றாங்க, நிறைய பேர் அங்க நிராகரிக்கப்படுறாங்க. அப்போ நிராகரிக்கப்பட்ட ஒரு மனசு என்ன வரும்? இது ஒரு எக்ஸாம்பிள் தான், உதாரணம் தான். பெஜராவும் இல்லையா? இந்த மாதிரி பெஜராக மைண்ட்ல வரும், எதுக்கும் பிரயோஜனம் இல்லை போல இருக்குது, இல்லைங்களா? நான் தகுதி இல்லாதவன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, என்னாவது அவங்களுக்கு அந்த ஒரு லோன்லினஸ்குள்ள அவங்க போயிடுறாங்க, நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நிராகரிப்பு உலகத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நிராகரிப்புல இருந்து மேற்கொண்டதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். இட் இஸ் அ பெயின்ஃபுல் திங், இல்லைங்களா? ஒரு உறவுல ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம போறதுன்னு வைங்க, ஏதோ ஒரு ஃபேமிலி சர்க்கிள்ல ஒரு ஃபங்க்ஷன் ஆகும்போது எல்லாரையும் கூப்பிட்டு சில பேரை மாத்திரம் கூப்பிட்டா இருந்தாக்கா அவன் மனசுல இருக்கும் வேதனை, இல்லைங்களா? மிகவும் கஷ்டமான காரியம் இருக்குது நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, இது தனிமையை உருவாக்கும், ரொம்ப கஷ்டமான காரியம், இல்லைங்களா? அப்போ இந்த உலகத்துல நம்ம பாருங்க, இந்த ரிஜெக்ஷன் ஆகும் பொழுது நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னாக்கா, நிறைய எழுதுறோம் நம்ம, இல்லைங்களா? பணக்காசு நம்ம எழுந்துடுறோம், சிநேகிதர்களை நம்ம எழுதுன்றோம், ஆரோக்கியம் என்ன பண்றோம் சம்டைம்ஸ் அது கூட எழுதுறோம், இல்லைங்களா? உலகத்துல செய்ய என்ன செய்யுங்கன்னாக்கா, இஃப் மணி இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட். உலகத்துல ஒரு பழமொழி, பணம் போச்சா ஒன்னும் போல, ஆனா அவருடைய உறவுகள், அதாவது நண்பர்கள் போயிட்டாங்களா, யூஸ் யுவர் ஃப்ரெண்ட், something is lost. But if you lose your health, everything is lost. உங்களுடைய ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சு. இது உலகத்துல சொல்லுகின்ற ஒரு செய்தி. ஆனா இது மூணுமே ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு விஷயம் ஆட் பண்ணலாம் இந்த ஆவிக்குரிய விஷயத்துல. ஒருவேளை நம்ம தேவனை எழுந்துட்டா, பணத்தை எழுந்துட்டா ஒரு காரியம் கிடையாது, சிநேகிதனை எழுந்துட்டா ஒரு காரியம் கிடையாது, ஆரோக்கியத்தை எழுந்துட்டா ஒரு காரியம் கிடையாது. யாருக்கு? நமக்கு. உலகத்தார் சொல்றாங்க இந்த காரியங்கள, ஆனா தேவன் எழுந்துட்டா, இல்லைங்களா?
இப்போ உலகத்திலேயே நிராகரிப்பு ஆகும்போது ஒண்ணுமே இல்லை, ஒரு வேளை சாப்பாடு அதனால 4 மணி நேரத்துக்குள்ள ஜீரண இடம் உடம்புல போய் சேர்ந்துடும். அந்த காரியத்துக்கே ஒரு சகோதரனோ சகோதரியோ நம்ம நிராகரிக்கும் போது நம்மளால ஏத்துக்க முடியல. நம்மளால அவர் வேதனை இருக்குதுன்னு பொழுது தேவன் ஒருவனை நிராகரித்தால், ஒருவேளை நாம் தேவனை எழுந்துட்டா அது எப்படியாப்பட்ட ஒரு பெயின் தெரியுங்களா? அந்த நிலைமை விரோதிக்கூடாம கூடாது, வரக்கூடாது நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஒரு நிராகரிப்பை யார் தான் செய்யறதுனாக்கா அதை தேவன் தான் செய்யறாரு. தேவன் தான் செய்யறது. அழுத்தது யாரு? என் பிதாவாக தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் யாரும் என்னிடத்தில் வரமாட்டான். இழுக்கிறதும் அவர் தான், நிராகரிக்கிறதும் அவர் தான். ஏன் நிராகரிக்கிறாரு? ஏன்னாக்கா ஒரு கம்பெனி நடத்துற ஒரு நபர் ரொம்ப அன்புள்ளவர், நீதியா இருக்கிறார், நீதிமானா இருக்கிறாரு, யாருக்குமே கெடுதல் செய்யாதவர். அப்படியாப்பட்டவர் ஒருத்தரை வேலைக்கு எடுத்துதான் வச்சுக்கணும். அப்படி வேலைக்கு எடுத்துட்ட பிறகு அவர் ரொம்ப பெரிய ஒரு இடத்துல இருந்தாலும் கூட அவர் யோசிப்பாரு அவர் வேலை எடுக்கிறதுக்கு. இந்த வேலை செய்ய முடியலையா, என்ன பண்ணுவாரு? வேற வேலையை கொடுத்து பார்ப்பார், அதாவது செய்யட்டோம்னுட்டு. அப்படி வெவ்வேறு வேலைகளை கொடுத்தும் கூட எந்த வேலையும் செய்யறதுக்கு தகுதி இல்லாத ஒரு சகோதரன சகோதரிய இப்போ அந்த ஒரு முதலாளி என்ன பண்ணுவாரு இல்லைங்களா? பார்ப்பா, என்னுடைய கம்பெனில ரொம்ப ட்ரை பண்ண, ஏதாவது ஒரு வேலை நீ செஞ்சு உன்னுடைய வாழ்க்கையை நீ என்ன பண்ணலாம் ஓட்டலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா ஆயிடுச்சுனாக்கா என்ன பண்ண, எந்த வேலைத்துக்கும் நீ சூட் ஆகலப்பா. அப்படித்தான் கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, தேவனுடைய திட்டத்துல தேவன் ரொம்ப வெயிட் பண்றாரு. என் திட்டத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணலாம், நான் சகோதர சகோதரியோ பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு வளர்ச்சி வரும்படியாக வெயிட் பண்றாரு. ஆனா அவருடைய திட்டத்திலேயே எங்கேயுமே மேட்ச் ஆகாத அளவுக்கு நம்மளுடைய மனம் புதிதாகாம இருந்தா தேவன் என்ன பண்ணுவாரு இல்லைங்களா? எப்படி அந்த ஒரு ஓனர் என்ன பண்ணாருங்க நிராகரிச்சாரோ அப்படி நம்மள நிராகரிச்சிருவாரு. அப்போ கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, மிகவும் மிகவும் முக்கியமான காரியம் இந்த விஷயத்துல என்ன பண்ண நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம் வசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஜான் 12:48. யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பாத்தீங்களா? நான் சொன்ன வசனமே என்ன பண்ணுமா அவர் நியாயத்திற்கும். யார் இவங்கனாக்கா அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நமக்கு பார்க்கிறோம். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 3:10. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெற்றுண்டு அக்கினியிலே போடப்படும். பாத்தீங்களா? நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். மரம் குறிக்குது நாமோ, வெட்டுகின்ற கோடலை குறிக்குது தேவனுடைய சக்தி. நல்ல கனி கொடுக்கலையா என்னுடைய வார்த்தை என்ன பண்ண அவனை நியாயம் தீர்க்கும். அப்புறம் கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, இந்த ஒரு ஆவிக்குரிய நிராகரிப்பு என்கின்ற பாடம் பார்க்கும் பொழுது நாம இந்த ஒரு நிராகரிப்புக்குள்ள வராதபடி என்ன பண்ண நம்ம எச்சரிக்கை ஆகணும். ஏன்னாக்கா கதவு இன்னும் அடிக்கப்படவில்லை. The door is not yet closed. அதனால கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ண நம்ம நினைக்குது ஒரு வார்னிங் பாடமாக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நமக்குள்ள ஒரு தோணலாம். எப்படி தோணலாம்னாக்கா தேவன் என்ன பண்றாரு, ரொம்ப பயன்படுத்துறாரு, அதனால என்ன ஒரு நிராகரிக்க மாட்டாரு நமக்குள்ள மைண்ட்ஸ்ல வரும் இல்லைங்களா? நான் ஒரு எல்டரா இருக்கிறேன், நான் ஒரு ஸ்பீக்கரா இருக்கல, நான் ஒரு லீடரா இருக்கிறேன், எக்லிஷியால தேவையான ஏற்பாடுகளை நான் செய்யறேன் இல்லைங்களா? நான் ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன், நான் பாடுதலை பாடுறேன்,
நான் டிரான்ஸ்ஃபர் வேலையை பண்றேன் என்ற காரியங்கள்லாம் பேசிட்டு என்ன பண்ணலாம், நான் இப்படி காரியங்கள் செய்யறதுனால தேவன் என்ன நிராகரிக்க மாட்டார் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரலாம். ஆனா கிறிஸ்துக்குள்ள அன்பான சகோதரிகளே, இப்ப சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையுமே ஒரு எல்டரு, ஒரு ஸ்பீக்கரு, ஒரு லீடரு, ஒரு டிரான்ஸ்லேட்டரு இல்லைங்களா, ஒரு நல்ல பாடலை பாடின ஒரு இவரால் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எல்லா குணலட்சணமே பழைய ஏற்பாடுல ஒருத்தர் இருந்துச்சு. யார் தெரியுங்களா? அவரு மோசே. அவர் ஒரு எல்டர், அவர் ஒரு லீடர், அவர் ஒரு நல்ல ஸ்பீக்கர் இல்லைங்களா, ரொம்ப அருமையான என்ன பண்ணார், அவரு ஒரு லீட் பண்ணி வந்தாரு. அவரை தேவன் நிராகரிச்சாரா இல்லையா? இல்லைங்களா? அப்போ தேவன் நம்மளை பயன்படுத்துறார் என்ற காரியத்துக்காக அவர் நம்மை நிராகரிக்க மாட்டார் என்ற ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. கண்டிஷன் ஒண்ணுதான், நமக்குள்ள சுத்திகரிப்பு ஆகணும், நம்ம தேவனோட சந்தோஷத்தோட எப்பொழுதும் இருக்கணும். அப்படி இருக்கணும்னாக்கா நம்முடைய மனம் புதிதாகணும். அப்படி புதிதானத்தான் நம்ம மறுரூபமாக முடியும். இந்த மனம் புதிதாகிறதுக்காகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும், கொடுக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளும், கொடுக்கப்பட்ட வாய்ப்பும் கூட அதுக்காகத்தான், இல்லைங்களா? என்ன நம்ம கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு சாயலுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும், மாறணுன்றதை நமக்கு பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, பாருங்க, உலகத்துல பார்க்கும்போது மோசே நிராகரிக்கப்பட்டார், ஆரோன் அவரு காணான என்றாகல, அப்புறமா கோரஸ் நேட்டாரு இல்லைங்களா, அவர் தேவர் யூஸ் பண்ணாரு புரஜாதி இல்லைங்களா. நெக்ஸ்ட் பார்க்கிறோம் நெபுகத்நேசர் நேட்டார், அவரு அவரை வந்து தேவன் ஒரு ஒரு ஊழியக்காரனா யூஸ் பண்ணிக்காரு நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான விஷயம், சில விஷயங்களை பார்க்கலாம். 6 லட்சம் பேர் வந்தாங்க எங்கிருந்து, எகிப்துல இருந்து, புருஷர்கள் இல்லைங்களா. கானான்ல போது யார் தான், 2 பேர், காலிபும் யோசுவான்றது நம்ம அங்க பாக்குறோம். அது மாத்திரமல்ல 8000 பேர்னா நாங்க லேவியர்கள் இருந்தார்கள். ஆனா தேவன் தேர்ந்தெடுத்ததோ 5 லேவியர்களை மாத்திரமே. அது மாத்திரமல்ல கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, கிதியோனு கூட போருக்கு வந்தது 32,000 பேர். ஆனா யார் கடைசி பண்ணாங்க, 300 பேர் நம்ம அங்க பாக்குறோம். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த ஒரு மனம் புதிதாகிறதுன்றது மிகவும் மிகவும் முக்கியமான காரணம். தேவன் நம்முடைய சிந்தை, நம்முடைய வாயின் வார்த்தை, நம்ம கையின் கிரியைகளை பரிபூர்ணத்தை தேவன் எங்கேயுமே எதிர்பார்க்கறது கிடையாது. சிந்தை கூட, சிந்தை பரிபூர்ணம் இருக்குது. நம்ம சிந்தை தாட்ஸ் சிந்தை பரிசுத்தமா பரிபூர்ணமா இருந்திருக்குதா எப்பனா? இல்லைங்களா? யாரோ ஒரு பழியால பார்த்தா கூட அந்த ஆள் செஞ்ச தப்பத்தான் நமக்கு என்ன வருது, மைண்ட்ல வருது, இல்லைங்களா? சிந்தை என்ன பண்ணுது, ரொம்ப தவறான நோக்கங்களுக்கு அப்படி ஓடுது, உலகத்தரப்போது. அப்போ இது மூணுமே தேவனுக்கு தெரியும். இது என்ன, இது பலவீனமான பாண்டம். இந்த ஒரு சரீரம் எப்படியாப்பட்டது என்றது தேவனுக்கு தெரியும். அதனால இதனோடு கூட இருக்கின்ற பரிபூர்ணத்தை தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது கிடையாது. ஆனால் நம்முடைய நோக்கம், அவர் இன்டென்ஷன்ஸ் பரிபூர்ணமாக. நான் எதை செய்தாலுமே, நான் செய்கின்ற அந்த காரியம் நோக்கம் என்ன, இல்லைங்களா? அந்த நோக்கம் தேவனுடைய சித்தத்துக்கு இணையா இருந்தால், இல்லைங்களா, அப்பொழுது தான் நான் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, அந்த மறுரூபம் ஆகணும், இல்லைங்களா? மனம் புதிதாகணும். அப்ப நம்ம மறுரூபம் ஆகணும். அப்போ அந்த ஒரு விஷயத்தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்கனாக்கா, ஒரு நாய்க்கு என்னன்னாக்கா ரொம்ப ஆசையா, என்ன ஆசைனாக்கா, மனுஷனை போல மாறணும். ஒரு கதை தான் இது. என்ன பண்றாருனாக்கா, நாய் போயிட்டு தேவனை பத்தி கேட்குது, தேவன் என்ன பண்ணுங்க, நீங்க என்ன மனுஷனா மாத்திருங்க. தேவன் சொல்றாரு, சரிப்பா என்ன பண்ண, நீ மனுஷனா மாறிடுன்றாரு. மனுஷனா மாறின அந்த நாய் சாப்பாடு வைக்கிறாங்க, தண்ணி வைக்கிறாங்க, அது என்ன பண்றது, நாக்குல நக்கி தண்ணி குடிக்குது.
கையில என்ன பண்றது இல்ல, சாப்பாடு சாப்பிடுறது இல்ல, வாயில சாப்பிடுறது இல்லைங்களா? இப்படியாப்பட்ட காரியங்களை செய்யுது. ஆனா அந்த நாய் வந்து சொல்லுது, நான் மனுஷனா அவருக்கு ஆசைப்பட்டேன், ஆனா மனுஷனை போல என்னால என்ன பண்ண முடியல, வாழ முடியல. நீ என்ன பண்ணுங்க, நீங்க திரும்பி நாயாகவே மாத்திடுங்க. சொன்னார் அவர் தேவன் பார்த்துட்டு, நீ ஆசைப்பட்டு தப்பு கிடையாது. நாயா இருந்த மனுஷனா அவருக்கு ஆசைப்பட்ட அது தப்பு கிடையாது. ஆனா மனுஷனா ஆவறதுக்கு முன்னாடி மனுஷன் செய்கின்ற காரியத்தை நீ அதை என்ன பண்ணிக்கணும், பயிற்சி எடுத்து அது பிரகாரம் நீ ஃபர்ஸ்ட் அப்படி சிந்தையில நீ மாறி இருந்தீனாக்கா உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மறுரூபம் என்ன வந்திருக்கும், உனக்கு பிரயோஜனம் இருக்கும். அதனால எப்போ நீ சிந்தையில நீ ரெடி ஆகலையோ அப்போ உனக்கு மறுரூபம் கொடுத்தாலும் என்னாச்சு, வேஸ்டா போயிடுச்சு. அப்போ கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, நம்முடைய மனம் புதிதாகிறதுங்கிறது ரொம்பவே ரொம்பவே முக்கியமான காரியம். ஒரு விஷயம் இங்க நான் சொல்ல ஆசைப்படுறேன். உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவானுமே, அது சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், கிறிஸ்துவுக்குள் எல்லோருமே ஒன்றாக இருக்கிறோம். நம்மை நாம் சோதித்தறிந்து நம்முடைய பலவீனங்கள், நமக்கு இருக்கின்ற எல்லா விதமான குறைகள், இது அறிந்தவர் யாருன்னாக்கா நாம் தான். அதுக்கு அடுத்து தேவன். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நம்முடைய குறைகளை நீக்கி நாம் நிறைவடையும்படிக்கு தேவையான போஷிப்பு, தேவையான கிருபை, தேவையான எல்லா காரியங்களுமே தேவன் நமக்கு என்ன பண்றாரு, செய்கிறாரு. அப்ப நம்ம இது எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுத்திக்கிறோம். இது செல்ஃபிஷா சொல்லுவேன் நான், ரொம்பவே ரொம்பவே ஒரு கேர்ஃபுல்லான விஷயம். அது ஃபர்ஸ்ட் நான் எங்க நிக்கிறேன் தேவனுடைய பார்வையில. காலையில ஏறிச்ச பிறகு நம்மளுடைய கணக்கு ஒரு மாசமோ ஒரு வருஷமோ உடன்படிக்கை பண்ணப்பட்டு 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ கிடையாது. நம்முடைய கணக்கு காலையில ஏஞ்சோம்னாக்கா நைட்டு முடிகிற வரைக்கும் தான் கணக்கு. அன்னன்னைக்கு நான் ஒரு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் ஆகணும். அப்படி செட்டில்மெண்ட் ஆகும் பொழுது காலையில ஏந்திக்கும் போது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, நான் என்ன காரியத்துக்காக ஏஞ்சேன், படுக்கும்போது என்ன காரியத்தை செஞ்சுட்டு படுத்துனுக்கிறேன், நான் இந்த காரியத்தை செய்யறேன்னு சொல்லி தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். அந்த காரியத்தை நான் செய்யாததுனால என்ன ஆயிட்ட போனேன், தேவனிய ஏமாற்றிட்டு அர்த்தம். அப்ப கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, போன வாரம் ஒரு அருமையான பாடம் கேட்டேன் நான் சகோதர மூலியமாக. அதுல ஒரு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு வித்தியாசம் எனக்கு புரிஞ்சிச்சு. சொன்னாரு, ஆசைன்னா என்ன, சித்தம்னா என்ன? ஆசை, சித்தம், லைக் அண்ட் வில், இல்லைங்களா? இப்ப நாம ஏவதுனாக்கா தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்ம வந்திருக்கிறோம். அப்போ சித்தம்னா என்ன, ஆசைனா என்ன? ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிட்டோம்னாக்கா ஓட்டத்தை முடிச்சிடலாம். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, ஆசைன்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார் சொல்லுங்க, பரவாயில்ல அப்படிங்களா? மனுஷன் சித்தம் இல்லையா? சொல்றாரு, உங்கள் சித்தத்தை விட்டுட்டு என்ன பண்ண, நீங்க தேவன் சித்தத்தை செய்ய வந்திருக்க. சித்தம் எல்லாருக்கும் இருக்குது, ஆசையும் எல்லாருக்கும் இருக்குது. இப்ப ஆசைனா என்ன, சித்தம்னா என்ன? இதுதான் டிஃபரன்ஸ். லைக்குக்கும் வில்லுக்கும் டிஃபரன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆமா, சித்தம்னாக்கா அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல என்ன சொல்றேன்னாக்கா பாருங்க, இப்போ நான் கிளாஸ் குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருக்குது. அந்த கடைக்கு போகணும், நம்ம 9 மணிக்கு போயிடலாம் சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஆனா கரெக்டா கிளாஸ் முடிஞ்சிருந்தோம் 9 மணிக்கு ஜோர மழை பெஞ்சிச்சு. என்ன பண்றேன் நானு, சரி மழை வந்துச்சு, என்ன பண்ணலாம், நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஆசைப்பட்டேன், சாப்பிட்டு காசு இருக்குது. ஆனா மழை வந்தால அதை நான் சாப்பிடல, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். ஆனா சித்தம் நினைத்த மாட்டோம், இன்னைக்கு நானு சாப்பிட முடிவு பண்ணிட்டேன்னா சாப்பிடாம நான் ஓய மாட்டேன். சுத்தம்
கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, உலகத்துல எல்லாருக்கும் ஆசை, என் புள்ள நல்லா படிச்சு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆயிடணும். ஆனா அது ஆயே ஆகணும்னு சித்தம் யாரு வைக்கிறாங்களோ அவங்கள டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக்குற வரைக்கும் அவங்க உயர்ந்தல. இதுதான் சித்தம். வெல் டிட்டர்மைன்ட்னாக்கா ஒரு வாட்டி தீர்மானிச்சிட்டோம்னாக்கா அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம ஓய மாட்டோம். சித்தம் ஆசை இருக்கு எல்லாருக்குமே. சபையாயிடணும், 1,40,000 வந்துடணும், புத்திர சுவீகாரத்துக்குள்ள போயிடணும், பரலோகத்துக்கு போய் தேவனுடைய தெய்வீக குடும்பத்துக்குள்ள போயிடணுன்ற ஆசை இருக்குது. ஆனா இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. தேவன் தீர்மானிச்சுட்டார், நீ தான்ப்பா 1,44,000 வரணும். தேவன் தீர்மானிச்சுட்டார். அதனாலதான் நமக்கு ஆவியின் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதாவது நம்ம தேவன் ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரு தீர்மானிச்சுட்டாரு. தேவனோட சித்தமா இருக்குது. இப்ப அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றனக்கா என்ன ஆனாலும் சரி, நான் தேவனுடைய தெய்வீக குடும்பத்துல ஒரு நபராய் இந்த சித்தம் நமக்கு இருக்கு. அப்போ கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, அப்போ இந்த சித்தத்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கின்னு என்ன பண்ணோம்னாக்கா நாம ஓடும் பொழுது ஆவிக்குரிய நிராகரிப்புக்குள்ள நம்மளால வர முடியாது. நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, என்ன ஒரு காரியத்துல நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, ஏன் தேவன் நம்மளை நிராகரிக்கிறான்னு பார்த்தோம்னாக்கா முதலாவது காரணம் ஆவிக்குரிய பற்றாக்குறை, ஸ்பிரிச்சுவல் டிப்ரிவேஷன். ஆவினாக்கா இப்ப என்ன அர்த்தம்? வாட் இஸ் பரிசுத்த ஆவி? இந்த ஆவியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது இல்லைங்களா? பரிசுத்த ஆவியை நாம எப்படி பெற்றுக்கொள்வது? இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? தேவனோடு கூட அவர் அறிகிற விஷயத்துல நீங்க அதிகமாக போங்க. தேவன்கிட்ட ஜெபத்துல நெருங்கணும் இல்லைங்களா? அவரை பத்தி படிக்கணும், அவரை பத்தி தியானிக்கணும் நமக்கு பார்த்தோம். இப்போ ஆவியின் பற்றாக்குறை வராம இருக்கணும்னாக்கா நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஆவி, பரிசுத்த ஆவின்னா என்ன? வாட் இஸ் ஹோலி ஸ்பிரிட்? தேவன் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கறதுக்கு மனதா இருக்கும் பொழுது என்னிடத்தில் பரிசுத்தாவியை கேட்கிறவர்களுக்கு நான் கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? இப்ப என்ன பண்றேன்னாக்கா இன்னைக்கு நைட்டு தூங்கும் பொழுது 1/2 மணி நேரம் தேவர்கிட்ட பரிசுத்தாவை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஜெபிச்சுட்டு தூங்கிட்ட பிறகு நாளைக்கு காலையில் நினைச்சுனாக்கா நான் பரிசுத்த ஆவியினால நிறைவேற்பனா? அப்ப இந்த ஆவியை நான் எப்படி எனக்குள்ள வர வைக்கிறது? எக்ஸாக்ட்லி கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, 10 கன்னிகள் பார்க்கும் பொழுது 5 பேர்கிட்ட எண்ணெய் இருக்குது, இன்னும் 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. அப்போ அந்த 5 பேருக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் எண்ணெய் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை அவங்க வேறவங்களுக்கு கொடுத்தாக்கா அவங்களுக்கும் பத்தாம போயிடும், வேறவங்களுக்கும் பத்தாம போயிடும். அவங்க சொல்றாங்க, என்ன பண்ணுங்க, அங்க என்ன விற்கிறாங்க, நீங்க என்ன பண்ணியாங்க, போயிட்டு எண்ணெயை வாங்கணும். இப்போ நான் ஒரு பொருளை வாங்கணும்னாக்கா என்ன செய்யணும்? நான் செலவு செய்யணும். செலவு செய்தால்தான் ஒரு பொருளை நான் வாங்க முடியும். அப்ப கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, இந்த ஸ்பிரிச்சுவல் டிப்ரிவேஷன், அதாவது ஆவிக்குரிய பற்றாக்குறை ஏன் வந்துச்சுனாக்கா நம்ம செலவும் செய்யல, அதனால நம்மளால வாங்க முடியல. அப்போ எதை செலவு செய்ய வேண்டும்? நேரத்தை. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, இந்த 5 தாளந்துல வேற 4 தாளந்து நமக்குள்ள வேறுபடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆரோக்கியம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு நல்லா இல்லாம இருக்கலாம். ஐஸ்வர்யம் இல்லைங்களா, அது கூட வேறுபடலாம். ஞானம், நாலேஜ் வேறுபடலாம்.
திறமை வேறுபடலாம். ஆனா நேரம் என்பது எல்லோருக்குமே 24 மணி நேரம் தான். இதுல நம்ம சாக்கு சொல்வதற்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த நேரத்தை சொல்றாரு, நீ சிறிய விஷயத்துல உண்மையுள்ள இருந்தனாக்கா உன்னை நான் பெரிய விஷயத்துல அதிகாரியாகும். இப்ப நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்துல ஃபார் எக்ஸாம்பிள் அப்போஸ்தலன் பவுலை போல திருமணம் ஆகாம இருந்தாக்கா என்ன பண்ணலாம்? உண்பதுக்கும் கொடுத்துவதற்கும் மாத்திரம் போதும்னு சொல்லிட்டு ஃபுல் டெடப்பன் நம்ம தேவனுக்காக செய்யலாம். ஆனா அப்போஸ்தலன் பவுல் பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்ண அவர் கூட அறிகுறியா ஆனா முடிஞ்சா என்ன பண்றது, என்ன மாதிரி நீ ஆயிடு. ஆனா முடியலையா திருமணம் பண்ணிக்கொண்டார். ஏன்னாக்கா திருமணம் பண்ணிக்கினாக்கா 2 உடன்படிக்கை ஆயிடுது. ஒண்ணு திருமணத்தின் உடன்படிக்கை, இன்னொன்னு பலியினால் செய்த உடன்படிக்கை. 2 உடன்படிக்கையுமே நம்ம ஒருத்தர்கிட்ட தான் பண்ணியிருக்கிறோம். யார்கிட்ட பண்ணிருக்கிறோம்? இப்போ 2த்தையும் என்ன பண்ணி நம்ம நிறைவேற்றியே ஆகணும். நமக்கு தேவையான உணவு, பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே அதுக்கான சமயத்தை நம்ம ஒதுக்கத்தான் செய்யணும். நம்முடைய சுத்திகரிப்பு, நம்முடைய போக்குவரத்து, நம்ம செய்கின்ற வேலைகள் எல்லாவற்றையுமே போய் மிச்சம் இருக்கிற அந்த நேரத்தை தான் தேவன் கேட்கிறார். நியாயமான டிமாண்ட் தானே இல்லைங்களா? உடன்படிக்கை பண்ணிட்டோம், எல்லாவற்றையுமே நம்ம உங்களுக்கே கொடுத்து உடன்படிக்கை பண்ணிட்டோம். உடன்படிக்கை பண்ணிட்ட பிறகு நான் அதை செய்யலைனாக்கா அப்ப நான் யாரு? இல்லைங்களா? ஆனா அந்த நேரத்தை கொடுத்துட்டு இன்னும் நான் வேலை செய்கின்ற வேலையில லஞ்ச் டைம்ல கொஞ்சம் நேரம் ஃப்ரீயா இருப்பேன், டீ டைம் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன், அந்த நேரத்தை கூட நான் தேவனுக்கு கொடுக்கும் போது தான் சொல்றாரு, சின்ன விஷயத்துல என்ன பண்ண நீ உண்மையில இருந்த, அதனால அவன உன்ன அநேக விஷயத்துல உன்னோட என்ன பண்ற அதிகாரம் நான் வைப்படுறது நம்ம பாக்குறோம். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, அந்த தாளந்து ஓமையில கூட இல்லைங்களா அந்த எஜமான் கொடுத்தார் இல்லைங்களா? ஒருத்தனுக்கு 1, ஒருத்தனுக்கு 2, இன்னொன்னுக்கு 5. அவர் கொடுத்தது தாளந்து மாத்திரம் அல்ல, மாறாக வாய்ப்பு. எஜமானுக்கு பிரியமானவனாக மாறத்துக்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை எப்படி நாம பயன்படுத்தணும் இல்லைங்களா? இப்போ நம்மளுடைய சொந்த சித்தமோ, சொந்த பலனோ, சொந்த திறமையோ ஏதாவது இருக்குதா நமக்கு சொந்தமா? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீ பெற்றுக்கொள்ளாதது ஏதாவது உன்னிடத்தில் உண்டா? Is that anything that you not receive? வசிக்கின்ற காத்து, சரீரத்திற்கின்ற ஒவ்வொரு அங்கமும், ஒவ்வொரு விஷயமே, உறவுகள், அப்பா அம்மா, மனைவி, பிள்ளைகள் எல்லாமே நம்ம கொடுத்தது யார் தான்? எல்லாவற்றையுமே நம்ம பெற்றுக்கொண்டிருக்க போது நான் தான் பெருசு என்னது சொல்றதுக்கான காரியம் நமக்கு என்ன இருக்குது? அப்படி இருக்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, ஒன்னுத்துக்குமே பிரயோஜனமா இல்லாத இருக்கிற நம்மை தேவன் அளித்து ஒரு மாபெரும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணுமா இல்லையா? அப்ப நமக்கு இருக்கின்ற நேரத்தை செலவு செய்து என்னுடைய மனம் புதிதாகணும், நான் கிறிஸ்துவ போல மாறணும். ஃபர்ஸ்ட் வார்த்தையை கொடுத்தாரு, வார்த்தையின் பிரகாரமாக மாற முடியல இல்லைங்களா? நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் எப்ப வந்துச்சோ அப்பதான் பாவமே என்ன ஆயிடுச்சா? பலன் பெற்றது இல்லைங்களா? அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்த மோசையின் முகம் இருந்துச்சுங்களா? பிரகாசமா இருந்துச்சு, மகிமையில இருந்துச்சு. அப்போ மரணத்துக்கு கொடுக்கின்ற அந்த நியாயப்பிரமாணமே ஒரு மகிமையா இருக்கும் பொழுது, கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, ஜீவனை கொடுக்கின்ற இந்த ஒரு நற்செய்தி இல்லைங்களா, காஸ்பல், அதை பெற்றுக்கொண்ட நாம், அதை தேவனுடைய காரியத்துல ஊழியக்காரனாக தேவனுடைய ஊழியர் செய்கின்ற நாம், நம்முடைய முகம் வேறவர்களுக்கு எப்படி பிரகாசிக்க இருக்கணும் இல்லைங்களா? ஜீவனுக்காக வந்திருக்கிறோம், ஜீவன் கொடுக்குது இல்லைங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை
என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பார்ந்து கொடுக்கின்ற நியாயப்பிரமாண ஆட்சி உங்களுக்கு பாரம் இருந்துச்சா வாங்க. என்ன பண்ணுங்க, நீங்க விசுவாசத்தினால நீதிமான் கருதப்பட்டோம். எந்த ஒரு விஷயம் இஸ்ரேல் மக்களால அடைய முடியலையோ அது நமக்கு ரொம்ப ஈஸியா கொடுத்தது. என்னை விசுவாசி போதும், நீ நீதிமானா கருதப்படும். அப்படி கருதப்பட்டு தேவனுடைய ஊழியக்காரனாக, இன்ஃபேக்ட் தேவனுடைய பிள்ளைகளாக புத்திர ஸ்வீகாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். மோசே அவர் ஊழியக்காரன் இருந்தார். He was a servant of God. Servitude, மாம்சிக இஸ்ரேல். ஆனா சபை வதற்கு நாம புத்திர ஸ்வீகாரத்துல. அப்போ நமக்குள் என்ன பண்ணாக்கா அந்த ஆவியின் பற்றாக்குறை வரக்கூடாது. அப்போ நம்ம செலவு செய்து என்ன பண்ணாத, நம்ம வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளணும். வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10:25. Hebrews 10:25. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆமா, 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பாத்தீங்களா, சபை கூடுகை. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, நமக்கு நம்ம அந்த ஒரு உருவாக்குறதும், தேவன் நம்மள மெருகூட்டுறதும், தேவன் நம்மள தயாரிக்கிறதும் எங்கனக்கா சபையில தான். சபையில தான். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, சபையில மொத்தமாவே எவ்வளவு குரூப் இருக்காங்க தெரியுங்களா? எவ்வளவு குரூப் இருக்காங்க சிஸ்டர்? 3 குரூப் இருக்கிறாங்க இல்லைங்களா? இது இன்ஃபேக்ட் 4 குரூப் இருக்கு. 4 குரூப். ஃபர்ஸ்ட் டிவிஷன் 2 டிவைடட் பை 2. 1 உண்மையாக உடன்படிக்கப்பட்டவர்கள், உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள், கான்சிக்ரேட்டட் அண்ட் ட்ரூலி கான்சிக்ரேட்டட். ஃபர்ஸ்ட் 2 குரூப் இருக்குது. அதுக்கடுத்து ட்ரூலி கான்சிக்ரேட்டட்ல 3 குரூப் இருக்குது. உண்மையாய் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள்ல 3 குரூப். அதுல 1 சபை, 2வது திரள் கூட்டம், 3வது 2ஆம் மரணம். ஏன்னா ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டால் தான் இது 3க்கு போக முடியும். அப்போ ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் தான் உண்மையாக உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள், ட்ரூலி கான்சிக்ரேட்டட். ஆனா 53 கிளாஸை கேட்டு இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் கொடுத்துருக்கீங்களா, கம்ப்யூட்டர் கோர்ஸ் 1 மாசம் நீங்க சம்மர் லீவ்ல இருக்கும்போது எதுக்கு வீட்டுல சும்மா உட்காரணும், நீங்க என்ன பண்ணுங்க, 1 மாசம் கோர்ஸுக்கு போயிட்டு சர்டிபிகேட் வாங்கிடுங்கன்றாங்க. அப்படி 53 கிளாஸை கேட்டு ஞானஸ்தானன்ற பேர்ல இல்லைங்களா தண்ணியில மூழ்கி சொல்லி கூட இருக்கிறாங்க. எப்படி அறியலாம்? எப்படி அறியலாம்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இந்த பாடம் எடுத்துட்டு நினைக்கிறேன் மோஸ்ட்லி ரொம்ப நாளுக்கு முன்னாடி. இங்கே தான் கெனரி, அப்புறமா குருவி, ஸ்பேரோ அண்ட் கெனரி இல்லைங்களா? ஸ்பேரோ பாடும், ஷிப்பிங் சொல் நல்ல பாடம், கேட்கறதுக்கு அருமையா இருக்கும். ஆனா கெனரின்றது நல்ல ராகத்தோடு பாடம், புரியுதுங்களா? அதே போலத்தான் கிறிஸ்துக்குள்ள அன்பான சகோதரர்களே, உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களும் தேவனுடைய காரியங்களை செய்வாங்கோ, சத்தியம் அவங்ககிட்ட இருக்கும். ஆனா உண்மையாக உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களுடைய வாயின் வார்த்தை, அவங்களுடைய போட ட்ரெஸ், அவங்களுடைய கை கிரைகள் 100% இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கணும். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துக்குள்ள அன்பான சகோதரிகளே, நம்ம ரெடி ஆனோம்னாக்கா சபை மத்தியில தான். இயேசு கிறிஸ்துவ கூட யார் தான் கூட சிலுவையில் அறிஞ்சது? ரோமராஜ்யம் அறிஞ்சாங்க சிலுவையில். அவரை ஒருவேளை ரோமராஜ்யம் சிலுவையில் அறிஞ்சிருந்தானாக்கா நியாயப்பிரமாணம் நாட்டு இருக்க தெரியுமா? கெட்டு போயிட்டு இருக்கோம். அவரை பற்றி சொல்லப்பட்டு கிருஷ்ணனும் அவரு உலகத்தின் நியாயப்பிரமாண பிரகாரமாக சிலுவை அறையப்படக்கூடாது, மாறாக இஸ்ரேல் மக்கள் கொடுக்கப்படாமல் ஒரு சிலுவை அறையப்படணும் இல்லைங்களா? அவர் சிலுவையை போட்டு ஏற்றுமா சபை மக்கள் தான். நமக்கு ஒரு காலகட்டம் வரும், கூடுமானால் உங்களை சபையிலிருந்து நீக்கி போகின்ற காலகட்டம் வரும். இயேசு கிறிஸ்து சொல்ல வர்றதுங்களா, பெல்சிபப் எல்லா பேய்களுக்கும் தலைவன் யாரு சொன்னாருங்க? இயேசு கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துக்குள்ள அன்பான சகோதரர்களே, நமக்கு
எல்லாமே இந்த சபைக்குள்ளதான் இருக்கணும். நம்ம ஓட்ட முடிக்கிறதுக்காக தான் இங்க சபைக்குள்ளதான். அதனால சபை கூடுகையை நாம் விட்டு விடக்கூடாது. எங்க நம்ம ஜாயின் ஆகணுமோ அங்கேயே விற்கணும். இங்கேயே விட்டுட்டு அங்க போறது அங்க போறது இந்த மாதிரி ஜம்பன்ஷன்ல போயிருந்தாக்கா எல்லா இடத்துலயும் ஏதோ பற்றாக்குறை இருக்கும். தேவன் உன்னை எங்க அழைத்தனோ என்ன பண்ண நீ அந்த இடத்துல ஓடு. உன்னை நீ என்ன பண்ண நீ உன்னுடைய மனம் புதிதாகிறதுக்காக வேலைகளை நீ செய். அதுக்கு தேவையான வேலைகள் நான் செய்யறேன். ஏன்னா நல்ல ஆயன் அவருடைய ஆடுகளை அறிந்திருக்கிற நம்ம அங்க பார்க்கிறோம். அதனால ஆவியின் பற்றாக்குறை நமக்கு வரக்கூடாதுனாக்கா நம்ம பண்ணி ஆகணும். நாம நல்லா படிச்சு செலவு செய்து தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக நம்ம வளரணும். அப்படி வளர்ந்த பிறகு என்ன நம்ம சபையின் கூடுதலை விட்டுவிடாத படிக்கு இங்கே பண்ண நம்ம வளர்ச்சி ஆகுது நம்ம பார்க்குறோம். முதலாவது காரியம். நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே, ஸ்பிரிச்சுவல் மீடியாக்ரிட்டினாக்கா அற்பத்தனம், அதாவது சாதாரணமா நினைக்கிறது. ஸ்பிரிச்சுவல் அற்பமா, ஐயோ நெக்லிஜென்ட் இல்ல, ஒரு மீடியாக்ரிட்டினாக்கா அற்பத்தனமா நினைக்கிறோம். ஒரு சீரியஸ்னஸ் இல்லைன்றத நமக்கு பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:16. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடிதான் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். பாத்தீங்களா, எப்ப நமக்கு முதலாவது படி ஆவியின் பற்றாக்குறை ஏற்படுதோ அப்ப என்னாக்கா இந்த அற்பத்தனம் வந்துடும். பரவாயில்ல விடு, இன்னைக்கு எக்கேஷன் போடலாம், பரவாயில்ல, நாளைக்கு போகலாம், வர போய்க்கலாம். இன்னைக்கு ஸ்கைப் மீட்டிங் அட்டன் பண்ணலாம், பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு அட்டன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அற்பத்தனம் எப்ப நமக்குள்ள வருதோ அப்போ நமக்குள்ள என்னடாங்க மனம் புதிதாகாததுனால அது என்னடாங்க விதவிதப்பாயிடும். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, லவதோஷியா என்கின்ற இடத்துல ஒரு தண்ணி ஓடுது. அந்த தண்ணி 2 இடத்துல சேருது. ஒரு இடத்துல வர தண்ணி ரொம்ப சில்லுனா இருக்குது, புரியுதுங்களா, அங்க சேருது. இன்னொரு இடத்துல வர தண்ணி ரொம்ப சூடா வருது. 2 சேர இடம் தான் லவதோஷியா. என்ன ஆயிடுதுனாக்கா அங்க விதவிதப்பாயிடும். அவர் சொல்றாரு, அட்லீஸ்ட் தண்ணி சூடா இருந்தா அது என்ன பண்ண அதை வச்சு வெயில பார்த்துருக்கலாம் இல்லைங்களா, ஒத்துரை கொடுக்கலாம், நோய் சரியாகும். சில்ல இருந்துச்சுன்னா பண்ணாத குடிக்கலாம். நான் அவளை குடிச்சாக்கா என்னோட தாகம் தனியும். நீ அனலும் இல்லை குளிர் நன்னாச்சாங்க விதவத்து பார்த்தா அவன வாயிலிருந்து வாந்தி பண்ணிப்பாங்க. ஒண்ணு ஆரோக்கியத்தை சரி பண்றதுக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, தாகத்தை தணிக்கிறதுக்கும் பிரயோஜனம் இல்லாத பாக்குறோம். அப்படிக்கும் கிறிஸ்துக்குள்ள அன்பான சகோதரிகளே, இதானக்கா அந்த ஒரு என்னதுங்க அற்பத்தனம். சீரியஸா ஒரு சித்தம் இல்லை, ஆசை இருக்குது அதனால இல்ல, சித்தம் இல்லை. கிறிஸ்துக்குள்ள அன்பான சகோதரிகளே, வாசிக்கலாம் பாருங்க வசனம் 1 யோவான் 2:15. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பாத்தீங்களா, இந்த ஒரு அன்பு ஆரம்பத்துல நம்ம வரும் பொழுது எல்லாவற்றையுமே தூக்கி போட்டா வந்தோம் இல்லைங்களா. ஆனா அந்த தூக்கி போட்ட விஷயம் ஒரே வாட்டி உறுதியோடு தூக்கி போட்டிருந்தாக்கா நான் திரும்ப நம்மகிட்ட வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா ஒன்ஸ் ஒரு வாட்டி தூக்கி போட்ட பிறகு இல்லைங்களா திரும்ப வந்துச்சுனாக்கா அதனுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். திரும்ப தூக்கி போடுறது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம் ஆயிடப்புறமா விட்டாக்கா அது கஷ்டம் ஆகி கடைசியில அசாத்தியமாயிடும்னாக்கா. ஒரு முறை பரமைவை ருசி பார்த்து இல்லைங்களா அதை மறுதளித்து நீ போனாலானால் மீண்டும் புதுப்பிக்குது என்பது கூடாத காரியமாகும். அப்ப கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை ஜீவன் எல்லாம் உலகத்தான் தான் வாழ்றோம். ஆனாலும் கூட நம் உலகத்தார போல ஒத்து வேஷம் தெரியாமல் உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள்.
அப்போ இந்த ஒரு என்னதுங்க அற்பத்தனம் ஆவியில் நமக்கு கூடாது இல்லைங்களா? ஒரு அனலா இருக்கணும், இல்ல கட்டி குளிரா இருக்கணும். நாம ஆல்ரெடி அனலாக்கப்பட்டோங்க. அதனால குளிர் பத்தி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இல்லை. ஆனா அந்த அனலை நாம் எப்பொழுதுமே அனலா வைக்கணும். என்னக்கா உங்களோட ஆவியை நீங்கள் அவிழ்த்து போடாதீங்கன்னு பார்க்கணும். ரெண்டாவது காரணம். நெக்ஸ்ட் நான் பாத்தீங்கன்னாக்கா ஸ்பிரிச்சுவல் லெத்தார்ஜி, சோர்வுத்தனம்னு பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்தல் 3:15. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். பாத்தீங்களா? அதேதான் என்னன்னாக்கா ஒரு வருஷம் முன்னாடி படிச்சோம். அங்க பார்த்தோம் நீ ஆவிக்குரிய விஷயத்துல அனலும் இல்ல குளிரும் இல்ல. ஆனா இங்க பாக்குறோம் உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். உடைய ஆக்ஷன்ஸ், தேவனுடைய பிள்ளை, நான் பரிசுத்தவான், தேவனால் அளிக்கப்பட்டவன், நான் ஒரு கிறிஸ்தவன், உண்மையாக உடன்படிக்கை பண்ணப்பட்டவன் இல்லைங்களா என்று சொல்றது முக்கியம் இல்ல. அதுக்காக நம்முடைய கிரியைகள் எந்த அளவுக்கு மாறுபட்டிருக்கிறது இல்லைங்களா? கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, நம்முடைய கிரியைகள்ல நாம் பரிபூர்ணமா ஆகாம இருக்கிறது ஆவதுன்றது கூடாத காரியம். ஆனாலும் கூட நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கிரியையிலும் கூட தேவனுடைய சுத்தத்தை செய்யணும்னு நமக்கு பாக்குறோம். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, வாசிக்கலாம் வசனம் வெளிப்படுத்தல் 20:12. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். பாத்தீங்களா எப்படி இது இல்லைங்களா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு வார்த்தையை பெற்றுக்கொண்டோமோ இல்லைங்களா, அது பெற்றுக்கொண்ட பிறகு சிந்தை மாத்திரம் மறுரூபமாவது இல்லை இல்லைங்களா? எப்போ சிந்தை மறுரூபமாயிடுதோ வினாயிடும் செயலும் கூட அது மாறணும். அப்போ வார்த்தையை கேட்ட பிறகு இப்போ நாம என்ன காண்பிக்கணும், எப்படி காண்பிக்கணும்? அதுதான் பேர் அதுக்கு கீழ்ப்படிதல் இல்லைங்களா? ஒபீடியன்ஸ் காட்டணுமா இல்லைங்களா? தேவனோட வார்த்தை கேட்ட பிறகு நம்ம கீழ்ப்படிக்கணும். பாருங்க, ஒண்ணு ஹியூமிலிட்டி, அதாவது தாழ்மை. ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், தேவனுடைய சபைக்குள்ள வரணும்னாக்கா, கிறிஸ்து சபைக்குள்ள வரணும்னாக்கா, தேவனால் எடுத்து பயன்படுத்தணும்னாக்கா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தாழ்மை, ஹியூமிலிட்டி இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, அந்த ஹியூமிலிட்டி வந்த பிறகு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு நெக்ஸ்ட் நான் வரணும்னாக்கா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். அதுவும் எப்படியாப்பட்ட கீழ்ப்படிதல்? ஃபார் எக்ஸாம்பிள், வயசான அப்பா வந்து சொல்றாரு பையனை பார்த்து, அப்பா எனக்கு மாத்திரை காலி ஆயிடுக்குது, எனக்கு மாத்திரை வாங்கினா அப்பான்றார். இன்னைக்கு சொல்றாரு. அந்த பையன் வந்து கீழ்ப்படுத பையன், கீழ்ப்படிவாங்க, நல்லா பார்த்துக்கிற அப்பா அம்மா வாங்குறப்பான்னு சொல்லிட்டான். ஆனா ஒரு வாரம் கழிச்சு மாத்திரையை வாங்கி கொடுக்குறான். கீழ்ப்படுதல் தான் இது கூட, இதுவும் கீழ்ப்படுதல் தான் இல்லைங்களா? ஆனா தேவன் எதிர்பார்க்கின்ற கீழ்ப்படுதல் எப்படியாப்பட்ட தெரியுங்களா? இங்கிலீஷ்ல, தமிழ்ல வார்த்தை தெரியல. அதாவது சொன்னது என்ன பண்ண, இம்மிடியேட்டா கீழ்ப்படியணும், ஆன் த ஸ்பாட். அது ப்ராம்ப்ட் ஒபீடியன்ஸ்னாக்கா சொன்னது என்ன பண்ணிருந்தாங்க, டக்குன்னு கீழ்ப்படிஞ்சணும். இத்தனை நம்மகிட்ட எதிர்பார்க்கறாரு. அப்போ நான் ஒரு ஆவியில சோர்வு அடைஞ்சிட்டு ஒரு ரொம்ப லேசியா இருந்தேனாக்கா நான் எப்படி நான் இது பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும் பார்க்கும்பொழுது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 24. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பேறி குளிர்கிறது என்று உள்ளமாட்டான்,
அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. பாத்தீங்களா? சோம்பேறி உளமாட்டான் இல்லைங்களா? அறுப்பு காலத்துல அவன் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா கப்பாரம் கிறிஸ்துக்களமான சகோதரிகளே, எப்படி இந்த மாம்சத்துக்கு ஆகாரம் தேவைப்படுதோ இல்லைங்களா, பலப்படுறதுக்கும் அப்புறமா நம்மளுடைய காரியங்கள் செய்யறதுக்காகவும், அப்படித்தான் ஆவிக்குரிய விஷயத்துக்கு நமக்கு ஆகாரம் தேவைப்படுது. அப்போ அந்த இடத்துல நாம் சோம்பேறியாக இருந்தாக்கா அறுப்பு காலத்துல அவனுக்கு பிச்சையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப கிறிஸ்துக்கள் அன்பான சகோதரர்களே, எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண நம்ம அந்த ஒரு ப்ராம்ப்ட் என்ன பண்ண நம்ம ஒபீடியன்ஸ் நம்ம காட்ட வேண்டியது நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துக்கள் அன்பான சகோதரிகளே, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 7:22-23. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த வார்த்தையை நம்ம வசனத்தை நம்ம பேர் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப அருமையா பயன்படுத்துவோம் இல்லைங்களா? ஆனா இது நமக்கு கூட அவர் சொல்ற பிரகாரம் எல்லாம் கேட்டுட்டோம், சத்தியத்துல வளர்ந்துட்டோம். ஆனா சத்தியத்தில் வளர்ந்த பிரகாரமாக நம்ம கிரியையில காட்டலன்னு வைங்களேன், உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன், நீ ஒரு சோம்பேறி, ஸ்பிரிச்சுவல் லெத்தார்ஜி இல்லைங்களா? அதனால சொல்றாரு என்னக்கா, கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, நான் உன்னை அறியல. எப்படி அறியல? உன்னுடைய பேர், உன்னுடைய விலாசம், உன்னுடைய அப்பா அம்மா, அதெல்லாம் அவருக்கு அறியும். என்ன அறியலனாக்கா, நான் உன்னை சபையாய் அறிந்து கொள்ளல. நான் உனக்கு சபைன்ற இடத்துல என்ன பண்ண உன்னை வைக்கல, மாறாக உனக்கு என்ன பண்ண நிராகரிப்பு பண்ணிட்டேன். நிராகரிப்பு 2ஆம் மரணத்தை பற்றி பேசல, நம்ம சபையிலிருந்து நிராகரிப்பு. அதுக்கப்புறம் வேறோட இருக்குது, அங்கேயும் ஃபிட் ஆகாம நிராகரிப்பானாதான் அங்க போயிடுறோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே. 4வது பார்க்கும் பொழுது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீகிஷ்னஸ், அதாவது ஆவிக்குரிய மனம் போன போக்கு. அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்றது, அவங்களா ஒரு பவுண்டரி போட்டுக்கிறது, இதுதான் செய்வேன், இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிறிஸ்தவனா உடன்படிக்கை பண்ணப்பட்ட பரிசுத்தவனாக ஒரு கிறிஸ்துவின் உண்மையான சீஷனா இருந்தாக்கா, அவன் ஞானத்திலையும் வளரணும், கிருபையிலையும் வளரணும். ஞானம் என்பது தேவனுடைய வார்த்தை, அவருடைய சத்தியம் இல்லைங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கணும் பொழுது சத்தியத்தை அறிகின்ற விஷயம் பேசிக் மாத்திரம் அல்ல, நம் வாழ்நாள் முழுவதுமே நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான் இருக்குது. அப்படி அறியும் பொழுது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, அந்த சத்தியத்துக்கு தேவையான ஊழியம், சத்தியம் சொன்ன பிரகாரமாக பலிகள் மற்றும் சத்தியத்தின் பிரகாரமாக நாம் நடக்கணும். நடக்கிறது தான் அந்த ஒரு கேரக்டர் லட்சணம். ஞானமும் இருக்கணும், குணலட்சணமும் காட்டணும். ஆனா அப்படி இல்லை, ஆவிக்குரிய மனம் போன போக்கு. நான் இப்படித்தான் செய்வேன், இவ்வளவுதான் செய்வேன், நான் வேற செய்ய மாட்டேன். அதான் ஃப்ரீகிஷ்னஸ். ஞானத்துல வளருவேன், அதனால குணலட்சணம் காட்ட முடியாது. குணலட்சணம் காட்டுவேன், ஞானத்தினால வளர முடியாது. நான் வார்த்தையை பேசுவேன், அப்படி நான் நடக்க மாட்டேன். இதுதான் மனம் போன போக்கு. ஏது பார்த்துக்கிறோம் நம்ம, இப்படி இருந்தா நமக்கு ஆவிக்குரிய நிராகரிப்பு ஆகிடும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஆவியின் பற்றாக்குறை, 2வது என்ன பார்த்தோம், ஆவிய அற்பத்தனமா நின்றது, 3வதாக ஆவியில சோர்வடைகிறது, லெத்தார்ஜிக்கு கிரியையில காட்டுறதுல, 4வதாக ஆவியில மனம் போன போக்கு. இதுதான் நான் செய்வேன். சின்ன பசங்க மாதிரி வீட்டுல 2 பசங்க இருப்பாங்க, ஒருத்தனுக்கு போய் விளையாட்டு இருந்தாக்கா எல்லாரும் என்ன செய்யணுமா, அவன் செய்ய மாட்டானா? என்ன பண்ணுவான், நான் இவ்வளவு செய்வேன், வேற நான் செய்ய மாட்டேன். அது வேற விஷயம். ஆனா இங்க கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த ஸ்பிரிச்சுவல்
ஃப்ரீக்கிஷ்னஸ், அதாவது மனம் போன போக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அதாவது டாக்டரின், உபதேசம், கொள்கைகள் இல்லைங்களா, தீர்க்க தரிசனம் இல்லைங்களா, அந்த ஹிஸ்டரி, வரலாறு, அப்புறமா வாக்கு திட்டங்கள், நிழலும் பொருளும், எல்லா விஷயத்திலும் நம்ம 100% வளர்ந்து தான் ஆகணும். சொல்றாரு, என் ஜனங்கள் ஞானம் இல்லாததுனால சங்காரிக்கப்படுகிறாங்க. இயேசு கிறிஸ்து அவருக்கு இருந்த ஞானத்தினால என்ன பண்ணாரு? வெற்றி அடைஞ்சார். அப்போ ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே 100% ஞானம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும். 100% தேவனுக்கு கொடுக்க வேண்டிய வேலைகளை, ஊழியத்தை நம்ம செய்யணும். 100% பலி கொடுக்கணும். 100% உள்ளட்சணம் காட்டணும். இதுல 99.9 ஆல்சோ ரிஜெக்டட். அப்போ எந்த அளவுக்கு நமக்கு அருமையான அறிவு நல்லா வந்துச்சு, மண்மணியாச்சு. ஆசைப்பட்ட பிரகாரமாக போலனாக்கா சித்தமாகாது. அப்போ சாரி, கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே 100% ஞானம், 100% ஊழியம், 100% பலி, 100% மனலட்சணம். யாருடையது? ஞானம் நாம வளரணும், ஊழியம் நாம செய்யணும், பலி நம்மளது இருக்கணும், கேரக்டரும் நாம தான் காட்டணும். ஏன் பார்க்கும்போது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே, பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, பேதுருவே நாடுகளை மெய்ப்பாயா? அவரு ஓகே கர்த்தரே நான் மெய்க்கிறேன். நெக்ஸ்ட் கேட்கிறாரு, பேதுருவே என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயா? கர்த்தரே மெய்க்கிறேன். மூணாவதாக பேதுருவை ஆடுகளை மெய்ப்பாயானாக்கா ஏன் இவர் இப்படி கேட்கிறாரு என்ற ஒரு நாள் டவுட் வரும் இல்லைங்களா? மெய்க்கிறேன். அப்போ ஒரு மெய்ப்பனா இருக்கிறதுக்கும் சகோதரா இருக்கிறதுக்கும் அப்போஸ்தலன் பவுல் அருமையா எழுதுறாரு 1 கொரிந்தியர்ல. அப்போஸ்தலன் பவுல் எழுதுற எல்லா வார்த்தையும் பார்த்தீங்கன்னாக்கா டு த பாயிண்ட். ஒழுங்குமுறை இருக்கும், அதுல ஒரு கொள்கை இருக்கும், அதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், இப்படித்தான் நீங்க வாழணும்னுட்டு அப்படிதான் எழுதுறாரு. 1 கொரிந்தியருக்கு திட்டி எழுதுறாரு. அடுத்த முறை நான் வரும் பொழுது கிருபையோடு வரணுமா இல்ல கட்டி பெரும்போல் வரணுமா பிடிப்படி எழுதுறாரு 1 கொரிந்தியர்ல. ஆனா 2 கொரிந்தியர் எழுதும் பொழுது கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே, அவர் எழுதுற எல்லா நிருபத்தை பார்க்கிலும் அந்த நிருபம் ரொம்ப பரிசா எழுதுறாரு. எனக்கா அவர் எதிர்பார்த்த அந்த மாற்றத்தை அந்த கொரிந்து சபை காட்டிட்டாங்க. சொல்றாரு, நீங்க வசனம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3 வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க கிறிஸ்துவின் நிருபமாக மாறிட்டாங்க. பலகையினால் எழுதப்பட்ட வார்த்தையினால் அல்ல, இதயத்தில் எழுதப்பட்ட அந்த ஒரு செயலை காமிச்சிட்டாங்க. அப்ப கிறிஸ்துக்குள்ள அன்பான சகோதரிகளே, நாமும் கூட அந்த கொரிந்து பட்டணத்தார் போலவத்தான் இருக்கும் இப்போ கடைசி காலகட்டத்தில். ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கொரிந்து பட்டணம் என்பது ஆசியாவுக்கும் யூரோப்புக்கும் இருக்கின்ற ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற ஒரு பட்டணமா இருந்துச்சு. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அங்க அதிகமா இருந்துச்சு. அதனால அந்த பட்டணம் எல்லாவற்றிலுமே நிறைவா இருந்துச்சு. ஞானம், அறிவு, பொருளாதாரம் எல்லாவற்றிலும் நிறைவா இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, தவறான காரியங்கள் நடந்தாலும் கூட பரவாயில்ல விடு என்ற அளவுக்கு அவங்க சகிப்பு தன்மையோடு இருந்தாங்க. யாரு? கொரிந்து பட்டணத்தை. அப்படித்தான் நிலைமை இந்த கடைசி காலத்தின் சபையின் காலகட்டத்தில் இருக்குது. லவோதியேயால இல்லைங்களா? இந்த உலகம் இஸ் கால்ட் அஸ் குளோபல் வில்லேஜ். ஒரு பொருள் இன்னைக்கு யூஎஸ் லான்ச் பண்றாங்கனாக்கா அதே பொருள் இன்னைக்கு இந்தியா மார்க்கெட்ல என்னாவது அவைலபிள் இருக்குது. எல்லோருமே பொருளாதாரம், ஞானம்,
எல்லாத்துலயுமே அதிகமா வளர்ந்துருக்கு இல்லைங்களா? இல்லைங்களா? எப்படி கொரிந்து சபை எப்படி இருந்துச்சோ அப்படிங்கிறது அதே போலத்தான் அங்க இருந்த அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் கூட இன்னைக்கு இன்னும் அதிகமா இருக்குது. அப்போ அன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த நிருபம் அப்போஸ்தலர் பவுல் மூலியமாக எப்படி கொரிந்து சபைக்கு பிரயோஜனம் இருந்துச்சோ அப்படி நம்ம என்ன ஆகணும், நம்ம கூட மறுமுருபமாகணும் இல்லைங்களா? ஏன் அவங்க நிருபமாயிட்டாங்கன்னாக்கா அவங்க ரொம்ப கெட்டுகளா இருந்தாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவங்க மனம் புதிதாகினதுனால அவங்க மறுரூபம் ஆகிறதுக்கு ஒரு முயற்சி காட்டுறதுனால அவங்க கிறிஸ்துவின் நிருபமாக அப்போஸ்தலர் பவுல் மாறிட்டாங்க. பாத்தீங்களா? அப்போஸ்தலன் பேதுருவே நாடுகளை மெய்ப்பாயானக்கா அது அவருடைய வேலை, ஒரு பதவி கிடையாது இல்லைங்களா? எல்டர்ன்றது ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா? அது எல்டர் இருக்குங்களுக்கு தெரியும். வெளியே பார்க்கறவங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது எல்டர் நாடுப்பா, அவருக்கு எங்க போனாலும் மரியாதை, எங்க போனாலும் அவருக்கு என்னதான் ரெஸ்பெக்ட் தான் பார்க்கணும். ஆனா எவ்வளவு ரிஸ்க் தெரியுங்களா? அது தெரியுங்களா? ஆடுகளை சரியான வழியில மேய்க்கும். அப்போ கிறிஸ்துக்குள் அன்பான சுவாசரிகளே, இந்த ஆவிக்குரிய விஷயத்துல பார்க்கும் பொழுது நிராகரிப்பு இருக்குது. என்னன்னாக்கா ஆவியின் பற்றாக்குறை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. பண்ணதுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நம்ம அதிகமா தியானிக்கணும், அதை சரி பண்ணணும். நெக்ஸ்ட் ஆவியின் என்ன வருதுங்க? மீடியாக்ரிட்டி என்ன வருது? வார்த்தை தமிழ்ல பார்த்தோம் நம்ம அற்பத்தனம் இல்லைங்களா? அது நமக்கு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? நம்ம லைஃப் நம்ம ஆர்டினரியா வாழக்கூடாது. ஒரு கிறிஸ்துவன் வாழ்க்கை உலகத்தாரனை போல ஆர்டினரி வாழ்க்கை அல்ல, அது உடன்படிக்கை பண்ண வாழ்க்கையா இருக்கு. நெக்ஸ்ட் ஆவியின் சோர்வு நடக்கூடாது இல்லைங்களா? நம்ம கிரிகளை நம்ம என்ன பண்ணியாகணும்? தேவனுடைய காரியங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும். கடைசியா பார்க்கும்போது கிறிஸ்துக்கு அன்பான சகோதரிகளே, ஆவியில மனம் போன போக்கு கிடையாது. அதாவது ஞானம் 100%, ஊழியம் 100%, பலி 100%, குணலட்சணம் 100% நம்ம காட்டியே ஆகணும். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துக்குள்ள அன்பான சகோதரிகளே, இந்த காரியத்தை வச்சு என்ன பண்ணாக்கலாம்? நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட இந்த ஆவியின் பற்றாக்குறை இருக்குதா? இருந்தா நான் வார்த்தையை அதிகமாக தியானிச்சு அதை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆவியில அற்பத்தனம் இருக்குதா? ஏதோ ஒரு காரியத்தை தேவனுக்கு உணர்த்துறாரு, அதை நான் அற்பமா எண்ணி அதை செய்யாத போறேன்னா இல்ல, செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் தேவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக கீழ்ப்படிந்து நடக்கிறேன்னா, நடக்கலையா, நடக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கடைசியாக எல்லாவற்றிலுமே முழுமையாக நம்ம வளரணும். அப்படி வளர்ந்தா கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரிகளே நம்ம ஆகலாம் இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த விஷயத்த ஆவியின் நிராகரிப்பு ஆகாதபடிக்கு ஆவியில என்ன பண்ணணும்? நம்ம அக்செப்டட், அதாவது அங்கீகரிப்பா இல்லைங்களா? அந்த ஆவிக்குரிய அங்கீகரிப்பு பெற்றுக்கொண்டு என்ன வரலாம்? இவங்களுக்கு பார்க்கலாம். வாசிக்கலாம். கடைசியாக மத்தேயு 25:21. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவனுடைய எஜமான் அவரை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். பாத்தீங்களா? நம்ம காண்பித்த அந்த 100% ஞானம், 100% ஊழியம், 100% பலி, 100% குணலட்சணம், கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாய் இருந்தாய், நான் உன்னை அதிகமான அதிகமா அநேகத்தின் மேல் உன்னை அதிகார வைப்பேன். அந்த அதிகாரம் பெற்றுக்கொள்ளனாக்கா நம்ம அதிகாரம் என்ற போது சுயமாக பேசல, மாறாக தேவனுடைய அந்த ஒரு அங்கீகரிப்பு, அந்த புத்திர சுவீகாரம் என்ற ஒரு கருத்து போல. எப்படின்னாக்கா, எப்படி இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்க இருக்கின்ற அந்த ஒரு ஜீவனை எதிர்பார்க்காத படிக்கு முன்பதாக நான் உம்மோடு கூட எந்த ஒரு ஜீவன் இருந்தனோ
அந்த ஜீவனே எனக்கு போதும் பயனக்கா. நான் நீ கொடுக்க போகின்ற அந்த பரிசுக்காக உன் சித்தம் நான் செய்யல, மாறாக உன் மேல வைத்த அன்புக்காகவும் நான் அதை செய்தேன். அப்படி நாம் கூட தேவன் இருக்கின்ற அந்த பயபக்திக்காக நமக்கு வைத்திருக்கின்ற கடமைகளை நாம் செய்து அந்த ஒரு புத்தகத்துல போக சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் முடிச்சுக்கொள்றேன். God bless all of us. Amen.